காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நெபோஷ் கோர்ஸ் எப்போ பிளான் பண்ணலாம், எப்போ படிக்கலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோவில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு கிரீன் வேல் குரூப் சேனல். நாளைக்கு வச்சேன். ஸோ நமக்கு இந்த நெபோஷ்ல இருக்கிற ஒரு 2 சர்டிபிகேட்ஸ் மெயினாக வச்சு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நெபோஷ் ஐடிசி பிளஸ் நெபோஷோட டிப்ளமா, இன்டர்நேஷனல் ஜெனரல் சர்டிஃபிகேட் டிப்ளமா இருக்காங்க. ஸோ நெபோஷ்ல 2 கோர்ஸ் இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா நெபோஷ் ஐடிசி, நெபோஷோட ஐடி. இந்த 2 கோர்ஸ் தான் நான் இப்போ வச்சு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்னு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குரூப் இந்த கோர்ஸ் படிப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் படிக்கிற டயத்துல அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் இருந்துதான் அந்த 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சுதான் அவங்களால அந்த ஒரு சக்சஸ் ஆக முடியும் இந்த கோர்ஸ் முடிச்ச கையில. ஏன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும், அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு இந்த நிலவு இருக்கும். ஆல்ரெடி கோர்ஸ் ஒர்க் பண்றவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நார்மலா இந்த எல்டர்ன்ஷிப் பேருங்கிறதே இருப்பாங்க. ஃபார் அப்கிரேடேஷன் பர்பஸ் இல்ல போஸ்டிங்ல ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணிருவாங்க. ஸோ இந்த 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நிறையவே பேசிடும். ஸோ இப்ப இவங்களோட நீங்க ஒரு கைடன்ஸ் அப்கமிங் பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்ல உங்க தம்பியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க எப்படியான ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க தாராளமா போகலாம். ஸோ அது ஏன் நான் எப்படி எல்லாம் பண்ணாங்கிறத நான் இப்ப சொல்லுவேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் நெபோஷ் ஐஜிசி உங்களுக்கே தெரியும். இந்த ஐஜிசி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே இதுக்கு கிளாஸே நீங்க 1 மந்த் அட்டன் பண்றோம், 1 மந்த் இல்ல 1.5 months அட்டன் பண்ணீங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு 10 to 20 days ஆகும். எக்ஸாம்ல இருந்து எக்ஸாம் பண்ணுவீங்க, எக்ஸாம்ல இருந்து ஒரு 2.5 months ஆகும் ரிசல்ட்ஸ் வாங்குறது. ஸோ நீங்க இப்ப இந்த ஒரு ஐஜிசி கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த ஐஜிசிக்கு 4 to 5 months டைம் பீரியட் உங்களுக்கு தேவை. ஸோ இது நீங்க காலேஜ் முடிச்சுட்டு பண்றீங்க அப்படின்னா இந்த 5 month பீரியட் நீங்க வேலை இல்லாம இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலை தேடுவீங்க. ஸோ அப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸ். உங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் பீரியட் எடுப்பாங்க. ஸோ இப்போ நாங்க என்ன ப்ரிஃபர் பண்றோம், அந்த ரெக்கமெண்ட் நான் பண்ணிட்டேன். ப்ரீ ஃபைனல் இயர் எந்த ஒரு கோர்ஸா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் இருக்கீங்க அப்படின்னா தேர்ட் இயர், ஃபைனல் இயர் உங்களுடைய 4th இயர் தான் உங்க ஃபைனல் செமஸ்டர். அது 7th and 8th செமஸ்டர் வரும். ஸோ தேர்ட் இயர் நீங்க சூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் ப்ரீ ஃபைனல் இயர் வந்து உங்களுக்கு 2nd இயர் வரும். ஸோ நீங்க 2nd இயர் இன்ஜினியரிங் தான் 3rd இயர், அதாவது ப்ரீ ஃபைனல் இயர் கடைசி வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் இந்த ஐஜிசி கோர்ஸ் பண்ணி முடிச்சு. ஸோ நீங்க கிளாஸ்ல இருக்கும் போதே ஒரு டைம் பீரியட்ல இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல போற எஃபர்ட்டோட கம்மி எஃபெக்ட் போட்டாலும் நீங்க சக்சீட் ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுல எந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபோக்கஸ்டா இருங்க, இந்த ஐசிசி கோர்ஸ் முடிக்கணும் ப்ரீ ஃபைனல். ஸோ அதுக்கு ஒரு 5 years டைம் பீரியட் தாராளமா நீங்க நார்மலா காலேஜ் டேஸ் இந்த 5 month டைம் பீரியட் யூஸ் பண்ணீங்க. கரெக்டா அது பிளான் பண்ணுங்க. ஸோ உங்க செமஸ்டர் ஹாலிடேஸ்ல எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாம் எழுதுறதுன்னு பாத்துங்க. ரிசல்ட்டுக்கு நீங்க காலேஜ் டேஸ்ல வெயிட் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம் ஹாலிடேஸ் உங்களுக்கு ஒரு 30 நாள் கிடைக்குது அப்படின்னா அந்த 30 நாள் இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதுறது வழி. ஏன்னா நீங்க காலேஜ் டேலயும் மிங்கிள் ஆகாம இருக்கும். ஸோ ஏதோ ஒரு புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபைனல் இயருக்கு முன்னாடி வருஷம் அதை முடிச்சு ஸோ உங்களோட நல்லபடியா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த 5 months நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்ணாங்க இருக்கும். சப்போஸ் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 months எக்ஸ்டெண்ட். ஸோ இப்போ இந்த 2nd இயர்ல ஒரு 3rd இயர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 3rd இயர், மற்ற டிகிரி தான் 2nd இயர்லயே இதை முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு அப்புறம் நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நீங்க கரிக்குலம்லயே படிச்சு முடிச்சிட்டீங்க, ஐசிசி சர்டிபிகேஷன் இப்ப கையில வச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் நீங்க டிகிரி கூட வாங்கல. ஸோ அடுத்த 1 வருஷம் உங்களோட கையில இருக்கு. இந்த டைம் பீரியட்ல உங்களோட நெபோஷ் ஐடி லெவல் 7 நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு எப்படி ஒரு 1 year டைம் எடுக்குது. 1 year அப்படின்னா 12 months 15 months டைம் எடுக்கும். ஸோ நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் இயரே நீங்க வச்சுக்கலாம். ஸோ எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் படிக்கலோ அப்ப எக்ஸாம் பிளான் பண்ணீங்க. ஸோ நீங்க அது ஒரு 3 யூனிட் இருக்கும், அது லெவல் 7. நீங்க அந்த கோர்ஸ் நீங்க கையில வச்சிருக்கீங்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதை கோர்ஸ் கையில வச்சிருக்கீங்கனாலே உங்களோட
டெசிக்னேஷன்ஸ் இருக்கு, அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஐடியா கிடைச்சிச்சு, நாலேஜ் இருக்குனாலே உங்களோட டெசிக்னேஷன் ஜாஸ்தியா தான் இருக்கும், சம்பளம் அதிகமாக தான் இருக்கும். நீங்க வேணா எங்க வேணா போய் சர்ச் பண்ணுங்க, பட் நீங்க கல்ஃப்ல கூட போய் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் ஃபார் ஐடிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சேலரி பேக்கேஜ் அதிகமா இருக்கும். ஐசிசிக்கான பேக்கேஜ் இருக்கு, ஏன்னா ஐசிசி லெவல் 3, அதை விட சேஃப்டில பாத்தீங்கன்னா லெவல் 6 இருக்கு, இதுல இருப்பாங்க. சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து உங்க டைம் பீரியட ஃபுல்லா இதுலயே ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. சோ நீங்க காலேஜ் எந்த டிகிரி படிச்சாலும் சரி, சோ உங்க ஃபீல்டு என்ன ஆயிடும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஃபீல்டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது மைண்ட்ல பிக்ஸ் ஆகிட்டீங்க. சோ நீங்க ஆல்மோஸ்ட் 2 சர்டிபிகேட்டுமே ஐஏஎஸ் முடிச்சிருப்பீங்க, முதல் வருஷமே முடிச்சிட்டீங்க. வெளியில வரப்ப ஐடிஎஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, முடிக்க போற கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களோட ரெசியூம் வந்து எல்லா கம்பெனிஸ் பிக் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றவங்க ஒரு சில பேர் தான் இருக்கும். ஸோ ஐசிசி சர்டிபிகேட்டும் உங்க டிப்ளமா சர்டிபிகேட்டும் நீங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி உங்களோட 20-21 வயசுல இதை பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ நீங்க அடுத்த ஸ்டெப் போகும்போது நீங்க வந்து மோஸ்ட் வாண்டடா இருப்பீங்க இந்த ரெசியூம்ல. ஸோ இதெல்லாம் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதை நீங்க பேசினாலே போதும், இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. சரி, நான் எனக்கு இதோட நிறைய கத்துக்கணும் அப்படின்னா நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டெமோஷனே மாஸ்டர்ஸ் உண்டு ஆக்சுவலா. ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கும், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ எம்எஸ்சி, அதாவது மாஸ்டர்ஸ் இன் லிட்ரேசி ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. நீங்க வந்து டெமோஷனோட வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, ஒரு 3 இது ஆஃபர் பண்றாங்க, நீங்க அதையும் பாத்துங்க. எம்எஸ்சி ரிசர்ச் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்க வந்து இந்தியாவில மாஸ்டர்ஸ் பண்ணலாம், டாக்டரேட்டும் பண்ணலாம். ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டட் இருக்கிற கோர்ஸ்ல போயிட்டு நீங்க பண்ணலாம். சோ இப்போ வந்து நீங்க இல்ல, நான் வந்து ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா எல்லாருமே வந்து ஃபாரின்ல போய் தான் மாஸ்டர்ஸ் பண்றாங்க. சோ இல்ல நான் ஃபாரின்ல போய் மாஸ்டர்ஸ் பண்றோம் வெல் ட்ரூ, ஏன்னா அங்க வந்து இன்டர்நேஷனலா ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் பண்றோம், அங்க ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அது ரெகனைஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு தாட் வச்சு நீங்க அதையும் பண்ணலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சோ நெபோஷியா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் நினைக்கிறேன், அவங்க கூட வந்து டைப் வச்சிருக்காங்க மாஸ்டர்ஸ்க்கு. நீங்க வேணா சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்வர்ட் சொல்லிட்டு HULL. ஸோ நெபோஷியா வந்து அவங்க வந்து சேஃப்டி போர்டு ஆக்சுவலா. ஸோ அவங்க யூனிவர்சிட்டி கிடையாது. ஸோ அவங்க ஒரு யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணிருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டி பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் HULL. நீங்க வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நெபோஷ் கூட டைப் பண்ணுவாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி அவங்க ரொம்ப வைக்கிறாங்க. ஸோ 3 விதமா மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. மாஸ்டர்ஸ் இன் ரிசர்ச் தான் இருக்கலாம். ஸோ எம்எஸ்சி ரிசர்ச் மாதிரி தான் பண்ணுவீங்க. ஸோ அது பண்ணீங்கன்னா உங்க குளோபல் மார்க்கெட்டுக்கு அதுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ நீங்க அதை ப்ரிஃபர் பண்ணதான் நான் சொல்லுவேன். ஸோ பட் காஸ்ட் வைஸ் நீங்க ப்ரிப்பேர் ஆகிங்க. ஸோ மாஸ்டர்ஸ் இன் ஃபாரின் பண்றோம் அப்படின்னா ஸோ நீங்க காஸ்ட் வைஸ் ரெவன்யூ வைஸ் நீங்க வெல் செட்டில் ஆகும்போது அது யூஸ் பண்ணீங்க. ஸோ டிப்ளமா வச்சு போனாலுமே நீங்க நல்ல பொசிஷன் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பர்சியூ பண்ணலாம். ஏன்னா காஸ்ட் ஓரியன்ட் நம்ம பர்சியூ பாயிண்ட் இல்ல. நான் படிச்ச உடனே 21 வயசுல நான் முடிச்சுட்டேன் எல்லாத்தையும், 2 வருஷத்துல நான் இதெல்லாம் முடிச்சுன்னு, ஏன்னா இது 2 இயர் கோர்ஸ் மாதிரி தான். இந்த 2 வருஷம் நான் யூட்டிலைஸ் பண்ணிங்க, நம்ம படிக்க போயிட்டு சின்ன வயசுல அப்படின்னா சாதாரணமா நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இல்ல எனக்கு சம்பாதிச்சு படிக்க வச்சு நல்லா இந்த ஐடி கோர்ஸ் நல்லபடியா போவீங்க, அதை வச்சு வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம் ஃபாரின்ல. ஸோ அங்களுக்கு உங்களுக்கான எக்ஸ்போர்ட் கிடைச்சிடும், நீங்க அடுத்த ஸ்டெப் ஆகணும் போகலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட தம்பியோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் அந்த கைடன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது வேலைன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக். தேங்க்யூ.